Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா the new சித்தூர் to தச்சூர் எக்ஸ்பிரஸ் வேக்கு தாங்க வந்திருக்கோம். அண்ட் இந்த சித்தூர் தச்சூர் இன்டர்சேஞ்ச் வந்து எக்ஸாக்டா மேப்பாக்சி அப்படின்ற ஊர்ல வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி டுவர்ட்ஸ் வந்து டோட்டலா 116.1 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க இந்த ஸ்ட்ரெச். ஸோ கைஸ் வாங்க நம்ம இந்த ரோடை வந்து ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டு எங்கெல்லாம் எக்ஸிட் இருக்கு அண்ட் எங்கெல்லாம் மெயின் இன்டர்சேஞ்ச் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவை ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி அண்ட் ட்ரோன் வியூவில் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எக்ஸாக்டாக எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ் வே NE7 இருக்குது பார்த்தீங்களா. அதாவது இது வந்து ஃபேஸ் 2 பேக்கேஜ் 3ங்க. ஃபேஸ் 2 வந்து ஆந்திராவில், பேக்கேஜ் 3 வந்து பங்காரபாளையம் டு குடிப்பாலா வரைக்குங்க. குடிப்பாலா வந்து ஆந்திரா அண்ட் கர்நாடகா பார்டர் கிட்ட இருக்குது. அதாவது சித்தூர் கிட்ட 2 எக்ஸிட் பாயிண்ட் இருக்குங்க. ஸோ இந்த குடிப்பாலாக்கு முன்னாடி ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நியூ சித்தூர் தச்சூர் எக்ஸ்பிரஸ் வே அது வந்து எக்ஸாக்டாக ஸ்டார்ட் ஆகுதுங்க. சப்போஸ் நீங்கள் ஊத்துக்கோட்டையிலேருந்து டுவர்ட்ஸ் சித்தூர் சைடில் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த நியூ பெங்களூரு சென்னை எக்ஸ்பிரஸ் வே NE7 தாங்க மர்ஜ் ஆகணும். அண்ட் அப்படியே இங்கிருந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடில் போனோம்னா நம்ம வாலாஜா, அரக்கோணம் அண்ட் ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக சென்னை போய் ரீச் ஆயிடலாங்க. அண்ட் நம்ம டுவர்ட்ஸ் ரைட் சைடில் போனோம்னா நம்ம பங்காரபாளையம், பைரடிப்பள்ளி அண்ட் வீகோட்டா வழியாக நம்ம வந்து ஹொஸ்கோட்டே அண்ட் பெங்களூர் போய் ரீச் ஆயிடலாங்க. ஸோ டோட்டலாக இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா 8 எக்ஸிட் பாயிண்ட் இருக்குங்க. அது என்னென்ன எக்ஸிட் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த எக்ஸிட் பாயிண்ட்லேயே போயிட்டு நம்ம வந்து செக் பண்ணி நான் உங்களுக்கு டீட்டெயில் ரிவ்யூ கொடுக்குறேங்க. வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கைஸ், நம்ம இந்த சித்தூர் தச்சூரோட ஸ்டார்டிங் பாயிண்டான மேப்பாக்சிலேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸிட்டான சித்தூர் எக்ஸிட் இருக்குங்க. என் பின்னாடி பார்த்தா தெரியும். நீங்கள் இந்த எக்ஸிட்டில் இறங்குனீங்கன்னா நம்ம NH40 ரோட்டில் வந்து மர்ஜ் ஆகிடுவோங்க. அதாவது சித்தூர் டு வேலூர் ரோட்டில் வந்து மர்ஜ் ஆகிடுவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தாங்க நான் சொன்ன அந்த சித்தூர் டு வேலூரோட இன்டர்சேஞ்சுங்க. இங்கிருந்து நீங்கள் டுவர்ட்ஸ் லெஃப்டில் போனீங்கன்னா நீங்கள் சித்தூர் அண்ட் திருப்பதி போகிற சைடு, அண்ட் நீங்கள் அப்படியே டுவர்ட்ஸ் ரைட் சைடில் போனீங்கன்னா நீங்கள் அப்படியே காட்பாடி அண்ட் வேலூர் போய் ரீச் ஆகிடலாங்க. நீங்கள் சப்போஸ் சித்தூர்லேருந்து டுவர்ட்ஸ் வேலூர் போகிற சைடில் வந்தீங்கன்னா இந்த பாயிண்டில் தாங்க உங்களுக்கு அந்த சித்தூர் தச்சூரோட என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் அப்படியே லெஃப்ட் எடுத்து என்ட்ரி ஆனீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோல் பிளாஸா கிடைக்குங்க. அந்த டோல் பிளாஸா கிராஸ் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா நீங்கள் அந்த சித்தூர் தச்சூர் எக்ஸ்பிரஸ் வேல வந்து மர்ஜ் ஆயிடலாங்க. நீங்கள் அந்த சித்தூர் டு வேலூர் போகிற இன்டர்சேஞ்சை கிராஸ் பண்ணி வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நெக்ஸ்ட் எக்ஸிட்டான பொண்ணு எக்ஸிட் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர்ஸ்லையும், அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா SR புரம் எக்ஸிட் வந்து அரௌண்ட் ஒரு 33 கிலோமீட்டர்ஸ்லையும், அண்ட் இங்கேருந்து சென்னைக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 148 கிலோமீட்டர்ஸும் இருக்குது. இங்கேருந்து நெக்ஸ்ட் நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணி நெக்ஸ்ட் எங்கே வந்து எக்ஸிட் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. அண்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம பெங்களூர்லேருந்து சென்னை போகிறதுக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் 2 ரோடு இருக்குங்க. ஒன்று வந்து NH44, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சித்தூர் சைடு வர்றது NH69. தென் அது 2 மட்டும் இல்லாமல் இந்த சித்தூர் டு தச்சூர் வந்து புதுசாக போட்டிருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் ஆனோம்னா டைரெக்டாக நம்ம நகரி அண்ட் ஊத்துக்கோட்டை தச்சூரை கிராஸ் பண்ணி எண்ணூர் அண்ட் காட்டுப்பள்ளி போர்ட் கிட்ட போயிட்டு எண்ட் ஆகுதுங்க. கைஸ், இப்போ நம்ம எக்ஸாக்டாக பண்டப்பள்ளி அப்படின்ற ஊர்கிட்ட தாங்க இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க லேக் பேர் வந்து கோலப்பள்ளி லேக்குங்க.
கைஸ் நம்ம இப்போ எக்ஸாக்டாக அந்த சித்தூர் எக்ஸிட்டை கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்த அப்புறம் நம்மளுக்கு இந்த எக்ஸிட் 3 கிடைக்குங்க. இந்த எக்ஸிட் 3 பார்த்தீங்கன்னா பொன்னே எக்ஸிட்டு. இது வந்து எங்கே மெர்ஜ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவே 500, அதாவது சித்தூர் டு பொன்னை போகிற ரோடுங்க. இப்போ இங்கேருந்து டுவோர்ட்ஸ் என் சைட்லேருந்து ரைட் சைடில் போனோம்னா நம்ம வந்து கேஆர்பள்ளி அண்ட் சித்தூர் போகிற சைடு, நம்ம அப்படியே டுவோர்ட்ஸ் லெஃப்ட் சைடில் போனோம்னா நம்ம வந்து அந்த பொன்னை போகிற சைடுங்க, பொன்னை அண்ட் மேல்பாடி போகிற சைடு. மேல்பாடி பார்த்தீங்கன்னா இந்த பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ் வே இருக்குது பார்த்தீங்களா, அதோட இன்னொரு இன்டர்சேஞ்ச் வர்றது தாங்க அந்த மேல்பாடி. ஸோ டுவோர்ட்ஸ் நம்ம இந்த ரைட் சைடில் போனாலும் நம்ம அந்த மேல்பாடி வழியாக நம்ம வந்து பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ் வே வந்து ஜாயின் பண்ணிடலாங்க. ஸோ வாங்க ஃபர்தராக வந்து நெக்ஸ்ட்டு என்ன எக்ஸிட் இருக்குது, எக்ஸிட் 4 வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. அண்ட் கைஸ், அதுக்கு முன்னாடி என் சைட்லேருந்து ஒரு ரிக்வெஸ்ட்டுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த யூபிஐ ஐடிக்கு நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாங்க. கைஸ், ஒன்ஸ் நம்ம அந்த பொன்னே எக்ஸிட்டை கிராஸ் பண்ணிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எஸ்ஆர்புரம் வந்து 24 கிலோமீட்டர்ஸும் அண்ட் பள்ளிப்பட்டு வந்து 35 கிலோமீட்டர்ஸும் அண்ட் இங்கேருந்து சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 139 கிலோமீட்டர்ஸும் இருக்குங்க. இது வந்து யாருக்கு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இது வந்து போர்ட் கனெக்டிவிட்டிக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டான ரோடுங்க. இந்த சித்தூர் தச்சூரோட நேஷ்னல் ஹைவே நம்பர் பார்த்தீங்கன்னா NH716B அப்படின்னு வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சித்தூர் தச்சூர் எக்ஸ்பிரஸ்வேயோட மெயின் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நார்த் சைடில் இருந்து வர ட்ரக்ஸ் அண்ட் லாரிஸ் பார்த்தீங்கன்னா டுவோர்ட்ஸ் வந்து கர்நாடகா பெங்களூர் தபஸ்பேட்டு கிட்ட பெங்களூர் STRRல ஸ்டார்ட் ஆகி கனெக்ட் ஆகி அங்கிருந்து NH648 ஆன நியூ பெங்களூர் STRR ரோடு வழியாக தேவநெல்லி ஒஸ்கோட்டையில் வந்து மர்ஜ் ஆகி அங்கேருந்து NE7 ஆன நியூ பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ் வேல கனெக்ட் ஆகி டுவோர்ட்ஸ் சென்னை போகிற சைடில் இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம டைவர்ட் ஆகி டுவோர்ட்ஸ் வந்து சென்னைக்கு வந்து நம்ம போய் ரீச் ஆகிட முடியுங்க. இந்த ரோடு வந்து நார்த் சென்னை வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. நம்ம இந்த சித்தூர் தச்சூரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு 23.5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணி வந்தாச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடிலும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஏரியா வந்து இங்கே தான் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒர்க்கு வந்து இன்னும் எதுவும் ஸ்டார்ட் பண்ணலை, காலி கிரவுண்டாக தாங்க இருக்குது. இதுக்கு மேலே தான் எல்லாமே வந்து பில்ட் பண்ணுவாங்க. ஸோ ரெஸ்ட் ஏரியானா என்னன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த வழியாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த இடத்துல தாங்க அம்யூனிட்டிஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன எக்ஸிட்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. கைஸ், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்புரம் வந்து 13 கிலோமீட்டர்ஸும் அண்ட் பள்ளிப்போட்டு வந்து 24 கிலோமீட்டர்ஸும் அண்ட் இங்கேருந்து சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 128 கிலோமீட்டர்ஸும் இருக்குங்க. கைஸ், இப்போ நம்ம இந்த சித்தூர் தச்சூர் எக்ஸ்பிரஸ்வேவோட ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாங்க. இந்த ரோடு வந்து ஒரு 6 லேன் எக்ஸ்பிரஸ் ஹைவேங்க. இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 116.1 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுங்க. எக்ஸாக்டாக எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா சித்தூர் ரீஜனில் மேப்பாக்சியில் ஸ்டார்ட் ஆகி டுவோர்ட்ஸ் அப்படியே நகரி அண்ட் ஊத்துக்கோட்டை வழியாக திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் தச்சூர் அப்படின்ற ஊரில் எக்ஸாக்டாக NH716Aல வந்து இது வந்து மர்ஜ் ஆகுதுங்க. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் புதுசாக போட்டுட்டு இருக்கிற சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோட்டில் வந்து இது வந்து மர்ஜ் ஆகுதுங்க. அந்த சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோட்லேருந்து பொன்னேரி அண்ட் எண்ணூர் காட்டுப்பள்ளி போர்ட்கிட்ட வந்து இந்த ரோடு வந்து எண்ட் ஆகுதுங்க. அண்ட் இந்த ரோடு வந்து ஒரு கிரீன்ஃபீல்ட் எக்ஸ்பிரஸ் ஹைவேங்க. இதை யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கீழே பாரத் மலா பரியோஜனா அப்படின்ற ஸ்கீமுக்கு கீழே தாங்க இந்த சித்தூர் தச்சூர் எக்ஸ்பிரஸ் வே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. கைஸ், நம்ம இப்போ எக்ஸிட் 4 கிட்ட இருக்குங்க. என் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் எஸ்ஆர்புரம் எக்ஸிட் பாயிண்ட்டுங்க. இங்கிருந்து நம்ம எக்ஸிட் ஆகணும்னா நம்ம வந்து எஸ்ஆர்எம்புரம் போய் ரீச் ஆயிடலாங்க. ஃபர்தராக நெக்ஸ்ட் எக்ஸிட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் வாங்க.
கைஸ் நம்ம வந்து இப்போது ஒரு 44.1 கிலோமீட்டர்ஸ் வந்து வந்திருக்கோங்க. இது வந்து எக்ஸிட் 5. எக்ஸிட் 5 வந்து பள்ளிப்பட்டி எக்ஸிட்டுங்க. இங்கேருந்து டுவர்ட்ஸ் என்னோட ரைட் சைடில் போனீங்கன்னா நீங்கள் குமரராஜாப்பேட்டை அண்ட் பள்ளிப்பட்டு போகிற சைடுங்க. அப்படியே டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா சோளிங்கூர் போகிற சைடுங்க. அண்ட் இது வந்து டோட்டலாக 4 பேக்கேஜாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. பேக்கேஜ் 1 பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே ஆந்திராவிலேருந்து மேப்பாக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி டுவர்ட்ஸ் சென்னை போகிற சைடில் ஆந்திரா அண்ட் தமிழ்நாடு பார்டரான குமரராஜாப்பேட்டை அப்படின்ற ஊரில் வந்து இந்த பேக்கேஜ் 1 வந்து எண்ட் ஆகுதுங்க. அண்ட் அந்த குமரராஜாப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவே 108 வந்து இது வந்து மர்ஜ் ஆகுதுங்க. இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 43.8 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டை யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கேசிசி பில்கான் அப்படின்ற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தாங்க இந்த பேக்கேஜை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இது வந்து எந்த ரோட்டில் மர்ஜ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவே 108 வந்து மர்ஜ் ஆகுதுங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நான் சொன்னபடி பேக்கேஜ் 1 வந்து மேப்பாக்ஷிலேருந்து குமரராஜாப்பேட்டை வரைக்குங்க. இதுதான் வந்து பேக்கேஜ் 1ஓட எண்டு பாயிண்ட்டு. ஃப்ரம் இதிலிருந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் 2 வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ ஃபர்தராக நம்ம பேக்கேஜ் 2ல் எக்ஸிட் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் 2 வந்து தமிழ்நாட்டில் குமரராஜாப்பேட்டையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் டுவர்ட்ஸ் சென்னை வழியாக ஆந்திரா அண்ட் தமிழ்நாடு பார்டரான நகரியில் போய் எண்ட் ஆகுதுங்க. இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17.58 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. இது வந்து எக்ஸாக்டாக நகரில் NH 716 சென்னை டு திருப்பதி ரோடில் வந்து மர்ஜ் ஆகுதுங்க. அண்ட் இந்த பேக்கேஜை யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா EKK இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாங்க இந்த பேக்கேஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. கைஸ் நாம் இப்போ வந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம எக்ஸாக்டாக நகரி கிட்ட இருக்கோம். நகரி கிட்ட தாங்க இந்த ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் இருக்கு. இந்த ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் கீழே வந்து ஒரு மேஜரான ரயில்வே ட்ராக் தாங்க போகுது. அதாவது சென்னை டு திருத்தணி ஆர் திருப்பதி போகிற ரயில்வே ட்ராக் தாங்க கீழே போகுது. இந்த ரயில்வே ஓவர் பிரிட்ஜை கிராஸ் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த நகரியோட எக்ஸிட் பாயிண்ட் வருதுங்க. அதாவது இன்டர்சேஞ்ச் வருது. அந்த இன்டர்சேஞ்சுக்கு போயிட்டு நம்ம வந்து மற்ற டீட்டெயில்ஸை பார்க்கலாம் வாங்க. கைஸ் இங்கேருந்து நம்ம இப்போ நகரிலிருந்து சென்னைக்கு வந்து 92 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. கைஸ் நம்ம அந்த நகரி ரயில்வே ஓவர் பிரிட்ஜை கிராஸ் பண்ணி ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நகரியோட இன்டர்சேஞ்ச் கிடைக்குதுங்க. இதுதான் வந்து பேக்கேஜ் 2ங்க. பேக்கேஜ் 2ஓட எண்டு பாயிண்ட்டு. அதாவது பேக்கேஜ் 2 எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னோன்னா அந்த தமிழ்நாடு குமரராஜாப்பேட்டையிலேருந்து டுவர்ட்ஸ் சென்னை வழியாக ட்ராவல் ஆகி இந்த ஆந்திராவில் நகரியில் வந்து இது வந்து எண்ட் ஆகுதுங்க. இந்த நகரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பேக்கேஜ் 3 வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இது வந்து எக்ஸாக்டாக எங்கே மர்ஜ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதுதான் எக்ஸிட் பாயிண்ட்டு. இந்த எக்ஸிட் பாயிண்ட்டில் நீங்கள் வந்து இறங்குனீங்கன்னா நீங்கள் வந்து சென்னை டு திருப்பதி போகிற NH 716 வந்து மர்ஜ் ஆகிடலாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம டுவர்ட்ஸ் என்னோட ரைட் சைடில் போனோம்னா நம்ம வந்து திருவள்ளூர் போகிற சைடு அண்ட் டுவர்ட்ஸ் நம்ம அப்படியே லெஃப்ட் சைடில் போனோம்னா நம்ம வந்து திருத்தணி அண்ட் திருப்பதி போகிற வழிங்க. சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன எக்ஸிட் இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் வாங்க. ஒன்ஸ் நம்ம இந்த நகரி எக்ஸிட்டை கிராஸ் பண்ணிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நெக்ஸ்ட் எக்ஸிட்டான ஊத்துக்கோட்டைக்கு வந்து 37 கிலோமீட்டர்ஸும் அண்ட் பெரியபாளையத்துக்கு வந்து 94 கிலோமீட்டர்ஸும் அண்ட் அப்படியே இங்கிருந்து சென்னைக்கு வந்து 90 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேக்கேஜ் 3 வந்து நகரிலிருந்து ஸ்டார்ட் ஆகி டுவர்ட்ஸ் சென்னை வழியாக
தமிழ்நாடு பார்டரில் எக்ஸாக்டாக ஊத்துக்கோட்டையில் போயிட்டு எண்ட் ஆகுதுங்க இந்த பேக்கேஜ் 3. இது வந்து ஊத்துக்கோட்டையில் எக்ஸாக்டாக ஸ்டேட் ஹைவே 50ல் போய் மர்ஜ் ஆகுதுங்க. இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 34.66 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. அண்ட் இந்த பேக்கேஜை யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட் அப்படின்ற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான் இந்த பேக்கேஜ் 3 வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அப்படியே இங்கிருந்து திருவள்ளூருக்கு பார்த்தீங்கன்னா 49 கிலோமீட்டர்ஸும் அண்ட் கும்மிடிப்பூண்டிக்கு 64 கிலோமீட்டர்ஸும் அண்ட் இங்கேருந்து சென்னைக்கு 79 கிலோமீட்டர்ஸும் இருக்குதுங்க. இப்போ இந்த ரோடு எப்படி இருக்குது அண்ட் பெனிஃபிட்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த ரோட்டில் என்ட்ரியான ஃபர்ஸ்ட் மூமெண்ட்ல இருந்து ஒரு கிலோமீட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வேற லெவலான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குங்க. தென் ரோடு விட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வைடான கேரேஜ் வாவாக வந்து இருக்குங்க. லேன் மார்க்கிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாகவே போட்டிருக்காங்க. அண்ட் உங்களுக்கே பார்த்தா தெரியுங்க, இந்த ரோட்டில் 2 பக்கமும் பச்சை பசேல்னு இருக்கிற சீனரிஸில் ட்ரைவ் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் அண்ட் பீஸ்ஃபுல்லான டிரைவும் கிடைக்குங்க. லிட்ரலாக ஃபாரின் எக்ஸ்பிரஸ்வே மாதிரி ஃபீல் ஆகுங்க. அண்ட் இந்த எக்ஸ்பிரஸ்வேவோட பிக்கெஸ்ட் ஹைலைட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் என்னன்னா நோ சிட்டி டிராஃபிக், நோ அன்னெசரி சிக்னல்ஸ் அண்ட் நோ வில்லேஜ் கன்ஜெஷன்ஸ்ங்க. நைட் டிரைவ் லவர்ஸ்க்கு கூட இந்த ரோடு வேற லெவலான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குங்க. அண்ட் நீங்கள் ஆல்ரெடி இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதோட ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கு 80 கிலோமீட்டர்ஸும் அண்ட் லைட் வெஹிக்கிள்ஸ்க்கு 100 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரும் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் டிரைவிங்க்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் சென்சார் டிஸ்பிளே போர்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிஸ்பிளே சைன் போர்டெலாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த NH716B எக்ஸ்பிரஸ்வே பெங்களூர் டு சென்னை எக்ஸ்பிரஸ்வே அண்ட் சென்னை பெரிபெரியல் ரிங் ரோட கனெக்ட் பண்ணுறதுனால ஃபியூச்சர் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ரோடாக இருக்குங்க. ஸோ கைஸ், நம்ம வந்து ஃபைனலாக ஊத்துக்கோட்டை எக்ஸிட் கிட்ட வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 96 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் 3யோட எண்டு பாயிண்ட்டுங்க. பேக்கேஜ் 3 வந்து நகரிலேருந்து எக்ஸாக்டாக இந்த ஊத்துக்கோட்டை வரைக்குங்க. நம்ம அந்த நகரி இன்டர்சேஞ்சிலேருந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த இன்டர்சேஞ்சும் கிடையாதுங்க. ஃபைனலாக இந்த இன்டர்சேஞ்ச் தாங்க இருக்குது. இங்கேருந்து நம்ம எக்ஸிட் ஆனோம்னா ரைட் சைடில் போனோம்னா நம்ம வந்து ஊத்துக்கோட்டை போகிற சைடு, அண்ட் அப்படியே டுவர்ட்ஸ் வந்து லெஃப்ட் சைடு போனோம்னா நம்ம வந்து திருவள்ளூர் போகிற சைடுங்க. அண்ட் ட்ராவல் டைமை பற்றி பேசினா அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 ஹவருக்கும் கம்மியாகவே நம்ம அந்த ஸ்டார்டிங் பாயிண்டான மேப்பாக்சியிலிருந்து ஊத்துக்கோட்டைக்கு ட்ராவல் பண்ண முடியுங்க. அண்ட் கைஸ், இந்த வீடியோவை நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேங்க. அண்ட் சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அண்ட் உங்களுக்கு இது இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா மட்டும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த QR ஸ்கேனர் மூலிமா உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த UPI ஐடிக்கு நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் 4 வந்து ஊத்துக்கோட்டையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி டுவர்ட்ஸ் சென்னை போகிற வழியாக தச்சூரில் போய் எண்ட் ஆகுதுங்க. இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர்ஸ் வருதுங்க. இது எக்ஸாக்டாக தச்சூரில் NH716ல் போய் மர்ஜ் ஆகுதுங்க. அண்ட் இந்த பேக்கேஜை யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா EKK பில்ட்கான் அப்படின்ற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தாங்க இந்த பேக்கேஜ் 4 வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அண்ட் பேக்கேஜ் 4 பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. பேக்கேஜ் 4 வந்து இங்கே ஊத்துக்கோட்டையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அண்ட் அப்படியே வந்து தச்சூரில் போய் எண்ட் ஆகுதுங்க. ஸோ கைஸ், ஃபைனலாக நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அண்ட் வந்து என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் இதை பற்றின டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இதோட ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஜகாஸ் கிரியேஷன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நான் ரெகுலராக போடுற அப்டேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகுங்க. ஓகே கைஸ், நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து சந்திக்கலாம். Until then, bye from Jagdish. Have a nice day. Bye.